அப்புறம் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க, ஆண்டவர் மரணத்திற்கு ஏதுவாய் செல்லும் பொழுது லேகியோன், ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இந்த வேளையிலே பிதாவை வேண்டிக் கொண்டால் அதிகமான தூதர்களை என்ன பண்ணுவார், எனக்காக அவர் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இன்னொரு இடத்துல லேகியோன் பிசாசு. அப்போ இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ லேகியோன்னா பிசாசா தூதர்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுச்சு தேவ பிள்ளைகளுக்கு வந்து. இதெல்லாம் டவுட்டு வரணும். டவுட்டு வரலைன்னா வேதம் படிக்கலைன்னு அர்த்தம். டவுட்டு வருதுன்னா வேதம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சிலர் ஆவியானவரிடத்துல கேட்பாங்க, சிலர் பைபிள் ஸ்டடி நடத்துகிறவங்கள்ட்ட கேட்பாங்க, சிலர் வந்து போதகர்கிட்ட கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு சில அதாவது இதில் லேகியோனை குறித்து நம்ம நிறைய திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் காரியமே இல்லை, சிம்பிள் தான். லேகியோன் என்பது ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. லேகியோன்னா பேயோ, ஒரு இயேசு சொல்லும் பொழுது தூதர்களும் அந்த பிசாசு பிடித்த மண்ணினிடத்தில் பிசாசும் அப்படின்னு அல்ல. ஹல்லேலூயா. லேகியோன் என்பது ஒரு எண்ணத்தை குறிக்கிறது. அதே எண்ணத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதாவது சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 3000 6000 வரை உள்ள வீரர்களை என்ன சொல்லுவாங்க, லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3000 6000. சிலர் சொல்கிற தேவ வல்லுநர் சொல்கிறாங்க 6000 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க 2000 பன்றி தான் கடலுக்குள்ளே போச்சு, அதனால 2000 தான் ஒரு லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதில் வந்து நம்ம நிறைய ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அது ஒரு நம்பர். ஹல்லேலூயா. அதை நீங்கள் 3000 எடுத்துக்கொள்ளுங்க, 6000 எடுத்துக்கொள்ளுங்க, 2000 எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு மேட்ரே இல்லை. என்ன அப்படின்னா, அவ்வளவு தூதர்களையும் தேவன் எனக்காக யுத்தத்திற்கு என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஒரு தூதன் பாளையம் இறங்கி 165,000 பேர் என்ன பண்ணான், சங்கரித்தான். அப்போ லேகியோன்கிறது 6000ன்னு வைங்களேன். அப்போ 6000 தூதர்கள் இறங்கினா பூமி என்ன தாங்குமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழத்துக்குள்ள அது போகல. ஆகவே அது ஒரு எண்ணிக்கை. லேகியோன் என்பது என்ன, எண்ணிக்கை தான், அவ்வளோதான், வேறு அதில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தூதருடைய வல்லமை 1,65,000 சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த படைக்கு 1,60,000 பேர் வந்திருப்பாங்க. மேபி 2 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த ஒரு தூதன் 2 லட்சம் பேரை என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அது அப்படி இருக்கட்டும். அதனால் அது ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை நான் திரும்பவும் ஒரு நாள் அது ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக அழகான ஆழமான வார்த்தைகள் அதில் அடங்கியிருக்கு. அதுக்குரிய டைம் இல்லை, இப்போவே டைம் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அந்த காரியங்களை குறித்து நான் ஒரு நாள் பேசுவேன் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. வேதம் சத்தியம். நம்முடைய வேதம் என்னது, சத்தியம். அதனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அதில் எந்த கபடமோ களங்கமோ வேதத்தில் என்ன இல்லை, கொஞ்சமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவி அவைகளை இணைக்கும். சொல்லுங்களேன், அவருடைய ஆவி அந்த வார்த்தைகளை இணைக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம இப்போ வேத வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? ஹல்லேலூயா. யாரோ சொன்னாங்களே, வேலையை நடத்துங்கள். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தம் இல்லை, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்கிற அதிகாரத்தை தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருக்கிறவர். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாய் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அவருக்கு உருவம் கிடையாது. ஹல்லேலூயா. அதான் முதலாவது ஆண்டவர் கட்டளையிடும் பொழுதே சொல்லுவார், ஒப்பான எந்த ஒரு சுரூபத்தை ஆகிலும், சொல்லுங்களா, யாவதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கி அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு இவைகள் தான் தேவன் என்று சொல்லப்படுகிற எவைகளுக்கு ஒப்பான ஒன்றை நாம் உருவாக்கினாலும் நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் மாறுகிறோம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் ஆவியாய் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும். எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையோடு ஆராதிக்கணும், சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும், மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்தாரே, கர்த்தர் எனக்கு செய்ய போகிறாரு, அதுதான் உண்மையாய் ஆராதனை பண்ணுகிறது. கூட்டத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, கூட்டத்தோட கூட்டநானமாக இருக்கிறேன் அப்படின்னா தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்தை எப்போ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, உண்மையாய் நன்றி செலுத்தும் பொழுது, உண்மையாய் அவர் செய்த காரியங்களை நினைக்கும் பொழுது. இல்லை என்றால் இனி அவர் செய்ய போற கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார், அதை நான் நினைத்து நான் ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமை அடைந்து உங்களை நிரப்ப அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் ஆவியாய் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்கிற நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இல்லை, அவர் கட்டளை கொடுக்கிறார், அது வார்த்தை. ஹல்லேலூயா. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1 எடுத்து வாசிங்க. 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போது அப்படி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், வேதத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது தேவனாய் இருக்கிறது. சொல்லுங்களா, எப்படி இருக்குது? தேவனாய் இருக்குன்னா சகல அதிகாரமும் உடையதா இருக்கிறது, சகல அதிகாரம் உடையதா இருக்கிறது. அதான் மாதம் மாதம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரு, வசனத்தை கொடுக்கிறாரு, ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிறாரு. ஏனென்றால் நீங்க உங்க காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசித்து நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அது நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் பலத்த காரியங்களை உங்கள் மூலமாக நான் செய்வேன். வசனத்தை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் அனுப்புகிற வார்த்தைகள் அது என்ன பண்ணுவோம், அது போய் வெறுமனையா என்னிடத்தில் என்ன ஆகாது, திரும்பி வராது. அது என்ன காரியத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை அது முடித்து தான் திரும்பி அவரிடத்துல வரும். அவர் ஒரு வார்த்தையை அனுப்புறாரு, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய ஜனமாய் மாறணும் அப்படின்னு அனுப்புறாரு அப்படின்னா அந்த ஆத்மாவை ரட்சிக்க எல்லா காரியங்களும் தேவன் திட்டம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் முரண்டு பிடிச்சு போனா, ஹல்லேலூயா, ஆண்டவர் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பதான் நான் வைக்கிறேன். எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை நான் உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவரும் உன்னை நடத்துவார். அப்ப நம்முடைய கரத்திலே அவர் நன்மையையும் தீமையும் கையில கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறிகிற உணர்வு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எதை சாப்பிட்டோம், நம்ம என்ன கனியை சாப்பிட்டோம், நன்மை தீமை அறிகின்ற கனி. இப்ப நமக்குள்ள எது நன்மை எது தீமை என்கிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நன்மை எது தீமை, எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும், எது பிரயோஜனம் உள்ளது எது பிரயோஜனமற்றது என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொண்டு அதை தெரிந்தெடுப்பதற்குரிய ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். சத்தியத்திலே நடத்துவார். அவருடைய வேலை என்னன்னா, எது சத்தியம் எது உண்மை எது நிஜம் எது பொய் என்பதை பிரித்து தேவ ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்ப அதை நீங்கள் அறியும் பொழுது எது நன்மை எது தீமை என்பதை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொண்டு அந்த டிசிஷன் எடுக்கிறத உங்க கருத்திலே கொடுக்கிறார் ஆண்டவர். உங்க கருத்தில் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கருத்தில் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தேவன் வெளிப்படுத்துகிறார்.
ஆனால் பிசாசின் அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த ரெண்டில் எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை தேவன் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஹல்லேலூயா. நம்முடைய கருத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதையும் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல, ஆனால் ஒரு நாள் கணக்கு கேட்கிறவர். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல, ஒரு நாள் நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவர் என்னிடத்தில் என்ன பண்ணுகிறவர்? கணக்கு கேட்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த வார்த்தை பேசுகிற சத்தியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்பதை ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். எதை தியானிக்க வேண்டும், எதை தியானிக்க தேவையில்லை என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவர் பேசுகிற தேவன், அவர் வார்த்தையானவர். வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்ட? அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? அவருடைய வார்த்தை கருக்கானதாயும். எப்படி? ஹல்லேலூயா. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் பிரிக்கத்தக்கதாக. பாருங்க, வகையறுக்கத்தக்கதாக, அதாவது பிரித்து வகையறுக்கிறதா இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அது பிரித்து வகையறுக்கிறது. என்னென்ன காரியத்துகள், எதை குறித்து, என்ன ராஜ்யத்தை குறித்தா, பூமியை குறித்தா, நம்முடைய வாழ்க்கையை குறித்தா, ஆவி ஆத்மா ஊன் கண்கள் எல்லாவற்றையும் அது என்ன பண்ணுகிறதா இருக்கிறதா? பிரிக்கிறதா இருக்கிறது, வகையறுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம் என்றால், அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் என்பது என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அதை அறிவிக்கும் பொழுது அது நம்மை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தை நம்ம என்ன ஆக்கும்? விடுதலையை உண்டு பண்ணும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆவியோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை என்ன ஆகும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகத்தான் தேவன் நம்மோடு இந்த நாளிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தம் என்ன? திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேலையை நடத்துங்க. சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார், வேலையை நடத்துங்கன்னு ஆண்டவர் சொன்னார், நான் வேலையை நடத்தினேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ வசனம் அது பொய்யுரைப்பதில்லை. அது இந்த வருடம் நடக்கலைனாலும் அடுத்த வருடம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை கால தாமதமானாலும் அவர் சொன்னதை அவர் ஏற்ற காலத்திலே அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வீணாக என்ன ஆகாது? போகாது. அது அவ்வளவு வல்லமை உடையது. அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசுகிறார் என்றால், நான் சொல்ல வருகிற ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் யாருக்கு துதியையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 10:9 எடுத்து வாசிங்க. நானே வாசல். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த முதலாவது நீங்க உங்களுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். சொல்லுங்களா? ஆண்டவர்
என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. சொல்லுங்களேன், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல். சொல்லுங்களேன், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? நானே பரலோகத்தின் வாசல். ஹல்லேலூயா. நானே பரலோகத்தின் வாசல். அதை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 8வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 8:24. 23 வாசிங்க பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி வார்த்தை இருக்குல்ல. ஹல்லேலூயா. அருமையான இந்த ரொம்ப ஆழமுடைய இந்த வார்த்தை. ஏன் அப்படி ஆண்டவர் ஏன் சொல்றார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது ஆண்டவர் பேசும்போது சொல்லுவார், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் பேசுகிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நானே ஜீவாப்பம். என் மகனே, என் மகளே, நானே ஜீவாப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே வாசல், நானே உன்னுடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். என் மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். அப்படி என்றால் பரலோகத்திற்கு போவதற்கு நானே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே தான் இந்த இடத்துல மிக அழகாக அவர் சொல்றாரு, நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள். நீங்க யாரு? பூமியிலிருந்து உண்டானவர்கள். நானும் உயர்விலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன். ஏனென்றால் உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே உங்களை மீட்கும்படியாக நான் அந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், வாசிங்க 24, உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அது நீதியும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான் ஆக்குகிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே என்னை பரிசுத்தப்படுத்துகிறது தேவனுடைய இரத்தமே. அவர்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவராலே தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்காவிட்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறான். இயேசு தருகிறார், இன்று தருகிறான். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டான். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டான். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் தொடக்கத்திலே ஆவியானவர் நம்ம இடத்துல பேசினாரு, நன்மை தீமை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ண வேண்டும்?
அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவராலே உண்டாகிறது என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால், அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், என் பாவமே என்னை மரணத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பாவமே என்னை என்ன பண்ணுகிறது? அவரை விசுவாசிக்காவிட்டால் பாவம், விசுவாசிக்காவிட்டால் சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இவர்தான் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், அவர் பேசுகிறவர், பேசுகிற தேவன். ஆகவே இவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் வேதத்தின் வசனங்களை இன்னும் நாம் தியானிக்க வேண்டும். இந்த வசனம் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆதியாக முதல் தொடங்கி வெளிப்படுத்தின வரையிலும் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி உள்ளவர், எப்படி வந்தார், என்ன செய்தார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த நாளிலும் ஒரு சில காரியத்தை தேவ பிள்ளைகள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவர், என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர். சொல்லுங்களேன், அவர் பேசுகிறவர், என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர். அப்போது முதலாவது வேதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னத்தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு எல்லாவற்றையும் நான் ஆராதனை செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் வேத வசனம் வெளிப்படும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது, சொல்லுங்களா, காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் என்னையும் விட்டு வைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை என்ன பண்ணல, விட்டு வைக்கல. இன்னும் கொஞ்சம் தாமதமாச்சு, என் மனைவியையும் விட்டு வைக்கல ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான தகப்பன் பாருங்க. எவ்வளவு தூரம் விலகி விலகி போனாலும் சேர்த்து கொள்கிற நல்ல தகப்பன் என் இயேசு. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் போங்க, எவ்வளோ தூரம் போயிட்டே இருங்க, உண்மையிலே அவருடைய அன்பு உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இதை குறித்து பேசுனாங்க, யார் பேசுனாங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஹல்லேலூயா, 32வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு சில சாட்சிகளை மட்டும் நான் சொல்லலாம். யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்தில் இறங்கி கண்டேன், நானும் இவரை, சொல்லுங்க, நானும் ஏசப்பாவை அறியாமல் இருந்தேன். ஏசப்பாவை நான் எப்படி இருந்தேன்? அறியாமல் இருந்தேன். ஹல்லேலூயா. நானும் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் ஏசப்பாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. நானும் வேதத்தை பார்த்தேன், ஆனால் இவர் தானே ஆராதிக்க வேண்டியவர் என்பதை எனக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு பாருங்க. சொன்னது, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஹல்லேலூயா. அவரை ஜலத்தில் ஞானஸ்நானம் படிக்க யார் அனுப்பினது? ஹல்லேலூயா. தேவன் அனுப்பினார் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஏனால் அவர்கள் தான் தீர்க்கதரிசி. என்னென்ன காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக காரியத்தை அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர். தேவன் அவரை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியிலே பிறக்க வைத்தார். மாம்ச சரீரத்தில் இரத்தத்தினாலே அவர் பிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு ஆவியினாலே இங்கே கற்பந்தரித்தவர். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே போக வேண்டாம். நானும் அவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்திலான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. யோவான் சாட்சி கொடுக்கிறார், பிதா என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து தங்குகிறாரோ அவர்தான் இந்த உலகத்தின் மீட்பர். அவர்தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவர்தான் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஞானஸ்நானத்தை குறித்து அப்புறம் பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் இல்லாதனால சிம்பிளா டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம்
4வது வசனத்தை எடுத்து 1 வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். 3 வாசிங்க. மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தேவன் பேசுகிறார். யார் பேசுகிறது? நான் தான் சொன்ன தொடக்கத்திலே, பேசுகிற தேவன். அவர் யாரு? பேசுகிற தேவன். பேசுகிற தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். மகிமையா இறங்கி மறுரூப மலையிலே நின்று அங்கே தேவனுடைய திட்டத்தை குறித்து அங்கே சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மரிக்க வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். இந்த திட்டங்கள் எல்லாம் அங்கே அந்த ராஜ்யத்தினுடைய திட்டங்கள் அவர்கள் சம்பாசித்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறது, இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. இவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். செவி கொடுங்க, ஆத்துமாவை மீட்டுக் கொள்வீர்கள். செவி கொடுங்க. ஹல்லேலூயா. எதுக்கோ செவி கொடுக்கிறோம், எதுக்கோ காதை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எதுக்கோ மூக்க நுழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் எதை சொல்றாரோ அதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது 1 வாசிக்க வேணும், டைம் இல்லை. 4 வாசிங்க, 3 வாசிங்க, 3 வாசிங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, தாயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எதை சொன்னாலும் செவி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் தாயினிடத்திலே சொன்னா மாதா அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த தவறுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் கனத்திற்குரியவர்கள். யாரு? இயேசுவின் தாய். யாரு? கனம். அவங்களுக்கு நம்ம அவங்கள சிலர் சொல்லுவாங்க, ஸ்திரீன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால அவங்க அப்படிலாம் இல்லை. ஹல்லேலூயா. அது இன்னொரு சொல்லப்பட்டிருக்கும், தாயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை பற்றியில் ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனியுங்க. நான் எதை சொல்லுகிறேனோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசுவின் தாய் மாதா என்ன பண்ணல? சொல்லவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு என்ன சொல்றாரோ அதை நீ செய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மாதா என்ன சொல்றாங்க? மாதா என்கிட்ட பேசுனாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறீங்களா? ஹல்லேலூயா. மாதா என்கிட்ட என்ன பண்ணாங்க? பேசினார்கள். மாதா என்கிட்ட பேசுனாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, மகனே, நல்லது, என்னுடைய மகன் என்று நான் சொல்றேன் பாருங்க, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ செவி கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது கண்டிப்பாக நம்ம எல்லாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். யாரும் தாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, யாரும் தேவனுக்கு ஒப்பானவர்கள் அல்ல. தேவனே அவருக்கு ஒப்பானவர். அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவரே, அவருக்கு மேலே ஒருவரும் இல்லை. அவருக்கு மேல ஒருவரும் இல்லை. அவரே சகல அதிகாரத்திற்கும் உடையவர். அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் வார்த்தையை கேட்கும் பொழுது கவனிக்க வேண்டும்.
கீழ்ப்படிய வேண்டும், அவசியம். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், மற்றவர்கள் சொன்னா கேட்பேன் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுமானால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியே திரும்ப வாசிங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று இயேசுவின் தாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள் என்று பிதாவாகிய தேவன் அங்கிருந்து தன்னுடைய சத்தத்தை அனுப்புகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இவர்தான் யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ, வந்து தங்குகிறாரோ, அவர்தான் இந்த உலகத்தினுடைய இரட்சகர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் என்ன இல்லை, பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா. ஏன் வேற என்ன சாட்சி நீ வேணும்? புரியோன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. புரியோன்னு ஆவியானவர் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அனுப்புகிறவர் கர்த்தர், வசனத்தை அனுப்புகிறவர் கர்த்தர், இருதயத்திலே பேசுகிறவர் கர்த்தர், சத்தியத்தை அறிய பண்ணுகிறவர் கர்த்தர், சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கிறது ஆவியானவர். அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இயேசுவினுடைய தாய், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் வழியா என்று பரலோகத்திற்கு ஒருவரும் செல்ல முடியாது. இயேசுவின் தாய் என்ன சொல்றாங்க? அவர் சொல்றதை நீங்க கீழ்ப்படி. இயேசுவின் தாய் சொல்றாங்க, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு நீ கவனமாய் செவி கொடு. கர்த்தர் நல்லவர். வார்த்தைகள் வசனங்களை தேவன் அனுப்பும் பொழுது, மறைக்கப்பட்ட சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தும், சத்தியத்திற்கு நேராய் அது நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. ஏதோ காரியங்களை நினைத்து, ஏதோ ஒரு காரியங்களை நாம் புரிந்து கொண்டு இதுதான் தேவன் என்றும் இதுதான் ஆராதனைக்குரியதென்றும் தேவன் அந்த ஆராதனையின் முறைமையை விரும்பவில்லை. ஹல்லேலூயா. தனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவரே தேவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை. அதுதான் இயேசுவின் தாய் மிக அழகாக சொல்கிறார்கள், அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனமாய் கேட்டு அவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் தான், நாம் தான் நினைத்துக் கொள்கிறோம் வேற மாதிரி, நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. என்னிடத்துல மாதா பேசும்போது அதை தான் சொன்னாங்க. என்னிடத்துல மாதா பேசும்போது என்ன சொன்னாங்க? தெளிவா சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அது செய், அதுதான் உனக்கு நித்திய ஜீவன். ஆவியானவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அவருக்கு வார்த்தைக்கு நீ செவி கொடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ பரிசுத்தமான மனவாட்டியாய் மாற்றப்படுகிறாய். ஹல்லேலூயா. நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்கப்படுவாய். தேவன் சாட்சி கொடுக்கிறார். யோவான் சொல்றாரு, நான் இவரை அறியாமல் இருந்தேன். ஹல்லேலூயா. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் அறியாமல் இருந்தேன். இருந்தது உண்மை. ஆனால் ஆவியானவர் மனக்கண்களை திறக்கிறவர். ஹல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்கும்படியாய், நான் தேவனை அறிந்து கொள்ள கூடாதபடியாய் பிசாசு என்னை தடை பண்ணி கொண்டிருக்கிறான், அநேகரை தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனால் சத்தியத்தை ஒருவராலும் அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்க முடியாது. சத்தியம் ஏற்ற வேளையில் அந்தனுடைய ஆத்துமாவுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. ஏனென்றால் உங்கள் மீது தேவன் கரிசனை உள்ளவராய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மீது தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஒரு ஆத்துமாவை குறித்து தேவன் பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம் அவரிடத்தில் இருக்கிறது. 100 ஆடுல ஒரு ஆட்டுக்காக பரிதவிக்கிறதா என்னுடைய தேவன்? 50 பேர் இந்த இடத்துல இருந்தாலும் இதுல ஒரு ஆளுக்காக தேவன் பரிதவிக்கிறதா என்னுடைய தேவன்? ஏனென்றால் அந்த ஆத்துமாவை குறித்து தேவனிடத்திலே பாரம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
மனம் திரும்பி அநேக ஆத்துமாக்கள் நீதிமான்கள் உண்டு, ஆனால் ஒரு ஆத்துமாவை குறித்து தேவன் தாகமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளாதபடி, அந்த பேசுகிற சத்தத்தை நான் கேட்கக்கூடாதபடி பிசாசினுடைய காதுகளை என்ன பண்ண போட்டான்? மந்தமாக்கி போட்டான். பிசாசு மந்தமாக்கி போட்டனால நான் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று என்னால் என்ன பண்ண முடியல? அறிந்து கொள்ள முடியவில்லை. அதான் பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, சுவிசேஷத்தின் வாசல் திறக்கும்படியாய் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி பிசாசு என்ன பண்றான்? அதை அடைத்து போடுகிறான், வழியை அடைக்கிறான். அவனுடைய வேலை ஒரே அதான் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் அழகாக சொல்லப்படுறான், அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறதினாலே அவன் மூர்க்கத்தோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வாசலை நாம் கண்டுகொள்ளக்கூடாதபடி, இந்த வசனத்தை நான் நோக்கி பார்க்கக்கூடாதபடி பிசாசு இந்த மனக்கண்களை என்ன பண்றான்? கட்டி வைக்கிறான். ஏதோ ஒரு உலகத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது இதுதான் என்று நானே ஒரு பாரம்பரியத்தை நான் உண்டாக்கி கொள்கிறேன். அதல்ல, மாதா அழகா சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அங்கே ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, நீங்கள் பாவத்தில் இருந்து பிழைத்துக் கொள்வீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறவர், சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்துகிறவர். இருதயத்திலே, நம்முடைய உள்ளான இருதயத்திலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அநேக ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கிறதினாலே தேவ கோபம் நம்முடைய குடும்பங்களின் மேலே இருக்கு. அந்த தேவ கோபத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதை தேவன் மாற்ற விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே ஜீவன் உள்ள தேவன். அவரிடத்திலே பாவ மன்னிப்பு உண்டு, அவரிடத்திலே பரிசுத்தம் உண்டு, அவரிடத்திலே இரக்கம் உண்டு, அவரிடத்திலே தயவு உண்டு. அவரே நம்மை நீதிமானாய் மாற்றி ராஜாக்களும் ஆசாரியருமாய் நிறுத்துகிறவர். அவரே நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தரித்திரத்தை தேவன் மாற்றுகிறவர். அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவருக்குரிய எல்லா அதிகாரத்திற்கும் நான் உடன் பங்காளியாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் நான் மாறும் பொழுது, அதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஏனென்றால் அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளாய் நான் மாறுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போமா? ஒரு விசை எளிமையின் சத்தியத்திற்கு நேராய் நாம் செவி கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட என்ன பேசினார்? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசுவே மெய்யான தேவன், அவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பிதாவாகிய தேவன் திருவுளம் பற்றுகிறார். இயேசுவின் தாய் இந்த பூமியிலே மரியாள், மாதா அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனும் மரணமும் நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறாரே. ஒரு விசை கண்களை மூடி, தகப்பனே நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரில் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை வெளிப்படக்கூடாதபடி உம்முடைய சத்திய வார்த்தையை நான் உதாசீனப்படுத்தின நாட்கள் உண்டு. உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுக்காத நாட்கள் உண்டு. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய சுவிசேஷம் தேசம் முழுவதும் செல்லும்படியாய், ஹல்லேலூயா, சத்திய வசனங்கள் தேசம் முழுவதும் செல்லும்படியாய், சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற ஜனங்கள் எழும்பும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா. பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரன் மீது நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரன் மீது நோக்கமாயிருக்கிறது. இந்த சத்திய வசனத்தை போதிக்கிற என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என் ஆண்டவராகிய இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறாரே. நானே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. நான் மேகங்கள் மீது வருவேன், என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள், அழுது புலம்புவார்கள். நான் கிருபையுள்ள தேவனாய் அன்று வருவதில்லை, நான் நியாயாதிபதியாய் வருவேன். நான் நியாயாதிபதியாய் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இன்று அநேகருக்கு அறிவிக்கப்படவில்லையே. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே இன்னும் ஒரு விசை அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு விசை அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. ஏசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறீங்களே. உம்மை ஆராதிக்கும்படியா எங்கள் கண்களை திறந்தீரே. உம்மை தொழுது கொள்ளும்படியா எங்கள் கண்களை திறந்தீரே அப்பா. நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நீரே மெய்யான தேவன்னு சொல்லுங்க. நீரே ஒருவரே பரிசுத்தர்னு சொல்லுங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் பரிசுத்தமுள்ள தேவன், உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் நானே. எந்த மனுஷனையும் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஓ ஆவியானவரே நன்றி ராஜா. இயேசப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மீண்டும் நீர் வார்த்தையோடு எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காய் மரித்தீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர். நீரே ஆராதனைக்குரியவர், நீரே கனத்திற்குரியவர், நீரே மகிமைக்குரியவர். நன்றி ஆவியானவரே. உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சத்தியத்திலே நீர் நடத்துவீராக. தேவக்கரம் ஆளுகை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கேளுங்கள் நல்ல பிதாவே. நாம் சேர் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இன்று இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இன்று இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.